ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்என்எஸ் vlogs. நாம் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்துடலாமா. அதுக்கு முன்னாடி ஏபிசி ஜூஸ் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பெரிய நெல்லிக்காயில் 4 எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே இருக்க கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய கேரட்டை தோல் சீவி கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா 1 மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த லெமனில் நம்ம பாதியோட லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி, இது மட்டும்தான் தேவைப்படும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு லெமனில் பாதியை கட் பண்ணி அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜூஸை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். இந்த சக்கையில் மறுபடியும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி இதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம கிளாஸ்க்கு மாற்றிடலாம். சின்ன பசங்களுக்கு நெல்லிக்காயோ பீட்ரூட்டோ பச்சையாக சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஜூஸாக அடித்து கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக குடிச்சிட்டு போயிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.